குரு பகவானோட ராசியிலேயே கொஞ்சம் வலிமையானதாக பார்க்கக்கூடியது இந்த தனுசு ராசி. இந்த ராசியின் சின்னம் வில்லாக இருக்கிறதுனாலையோ என்னமோ இவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து வளைந்து போக மாட்டாங்க. இவங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கையில் 4 காசு சேர்ந்தாலே அந்த கடன் இந்த கடன் சொல்லி பாதி படம் உடனே காலியாயிருக்கும். இதை நினச்சி ரொம்பவும் புலம்பிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியோட சின்னமே போர்க்கருவியான வில்லை குறிக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் போராடி வெற்றி பெறுறதுல ரொம்பவும் தனி சுகம் காணக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சவாலான விஷயங்களை நோக்கித்தான் இவங்களோட இலக்குகளுமே எப்பொழுதும் அமைஞ்சிருக்கும். போனால் அந்த மாதிரியான எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா வீட்டிலேயே கூட இருக்கிறேன், பிடிக்காத வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் கூட இவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு காத்திருந்து அதில் ஜெயிச்சவங்களும் நிறைய பேர் இந்த தனுசு ராசியில் இருக்காங்க. அதனால தாங்க இந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானை போராட்ட குரு அப்படின்னு தனித்துவமாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சொல்லி கொடுக்காமலேயே கற்றுக்கொண்ட ஏகலைவனை போல பார்த்தவுடன் அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலிகளாகவுமே விளங்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களை. தொழிலாளிகளை நண்பரை போல நடத்துவாங்க. சட்டத்திட்டங்கள் மிரட்டல் ஆர்ப்பாட்டங்களுக்கு அஞ்சாமல் அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரே நிறுவனத்தில் பல வருடங்களாக வேலை பார்க்கும் ஊழியர்களும் நிறைய பேர் இந்த ராசியில் தான் இருக்காங்க. உங்களோட ராசி சின்னமான வில் அவ்வளவு சீக்கிரமாக வளையாது. அதுபோல் வேலை பார்க்குற இடத்துலையுமே வளைந்து கொடுக்க சொல்ல மாட்டீங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக காக்கா பிடிக்கும் வேலை எல்லாமே உங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்துடும். ஆனாலும் நேர்மையோடு உங்களோட செயல்களை செய்வீங்க. இதுதாங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களோட நேர்மை அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். நம்பிக்கைக்கு உரியவங்களா திகழ்வீங்க. அதனாலேயே உங்களை சுற்றி இருக்கும் கூட வேலை செய்கிற எல்லாருக்குமே நீங்கள் ஒரு பிடித்த நபர்களாக இருப்பீங்க. அதுபோல் நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கீங்களோ அதுபோல் உங்கள் கூட இருக்கிறவங்களுமே உங்ககிட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. உங்களோட நேர்மைக்கு கொஞ்சம் தவறுதலாக யாராவது செயல்களை செஞ்சால் கூட அவங்கள விட்டு விலகுமே கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாத நபர்களாக இருப்பீங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள். தனுசு ராசியில் இருக்க உங்களோட ராசிநாதன் ஒரு குரு பகவான் ஒரு தன்மான சிகரமாக இருக்கிறதுனால உங்களோட அலுவலகத்தில் நிகழும் சின்ன சின்ன அவமானத்தை கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களோட ராசிக்கு பாதகாதிபதியாக வரும் புதன் உத்தியோகத்தில் நல்ல ஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களோட வேலையில் எப்பொழுதுமே திரிசங்கு சொர்க்க நிலை நீடிக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையிலே நீ வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் வரும் விளைவுகளும் உங்களை விட்டு காணாமல் போக திங்கட்கிழமையில் வெங்கடாஜலபதி பெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை உங்களால் உருவாக்க முடியும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நம நாராயணா அப்படின்னு சொல்லி 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. திருப்பதி ஏழுமலையான் அருளால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறக்க போகும் புத்தாண்டு மிகவும் சிறப்பான அற்புதமான பலன்களை வழங்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால இந்த காரணமாக இந்த வருடம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்தின் தொடர்ச்சியும் ஆரம்பிக்க போகிற காலமாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய பல நல்ல கிரக அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையில் இந்த வருடம் ஏற்பட போகுது. இதன் மூலம் புதிய திட்டங்களுக்காக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையுமே பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக குறிப்பிடத்தக்க வெற்றிகளையுமே அமைச்சு கொடுக்கும். 10ஆம் வீட்டில் கேது பயிற்சி நடக்கும் பொழுது நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீங்க. உங்களோட தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் பயணம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயணங்கள் மூலம் நல்ல ஒரு பலன்களையுமே அடைய முடியும். ராகு உங்களின் 4ஆம் வீட்டில் பயிற்சிக்கும் பொழுது மேற்கூறிய படிப்புல விஷயத்தில் மாணவர்களுக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரித்து காணப்படும். 6ஆம் வீட்டில் உள்ள சுக்கிர பகவான் உங்களோட குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சந்திரன் லக்னத்தோட தொடர்புடைய 6ஆவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களையுமே பெற முடியும். இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரியில் உங்களுக்கு அன்பு அதிகரித்து காணப்படும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். அதிக அன்பு காட்டுவீங்க நீங்களுமே மற்றவங்க கிட்ட. இந்த காலகட்டத்தில் குரு உங்களோட 6ஆவது வீட்டில் இருக்கிறதுனால சிறப்பான பணப்புழக்கமும் இருக்கும். சேமிப்பு விஷயங்கள் உங்களுக்கு மிதமான வாய்ப்பு கொடுக்கும். குரு 6ஆவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய புது தெம்பும் தைரியமும் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும்.
2025 ராசி பலன்படி இந்த ஆண்டு உங்களுக்கு சூதாட்டம் விஷயத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா நிறைய நஷ்டத்தில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கடந்த காலகட்டத்தில் அவ்வளவு கஷ்டம் பட்டாச்சுங்க, போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து பட்ட பாடங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செயல்முறைப்படுத்தினீங்களாவே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக பயணம் செய்யுங்க. காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட துணையிடமிருந்து நிதி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குடும்ப விஷயத்தில் ஓரளவுக்கு சீரான பலன் தாங்க இருக்கும். இருந்தாலுமே உங்களோட கூட்டாளிகளோட அவ்வப்போது கருத்து வேற்றுமை வரக்கூடுங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறது ரொம்பவும் நல்லது. வணிகத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிடும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால திட்டமிடுதலையுமே கூடுதல் கவனத்தை செலுத்தணும். வயதானவங்களோட உடல்நிலை குறித்து அவ்வப்போது பிரச்சனை ஏதாவது வரலாம். மருத்துவரை அணுகி உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கறது நல்லது. வீட்டில் சண்டை அவ்வப்போது வர மாதிரி இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பிரச்சனையை புரிந்துக்கிட்டு செயல்பட்டிங்கனாவே போதும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட நண்பர்களிடமிருந்து விலகிடுங்க. இல்லைன்னா இழப்புகள் வரலாம். நல்ல நண்பர்களோட உதவி கிடைக்கும், அதை உபயோகம் படுத்திக்கோங்க. காதல் துணையோட சமரசம் செஞ்சுக்கோங்க. வேலையில் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், ஆனாலும் உங்களுக்கான பலன் கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்படும் துன்பங்கள் அவ்வப்போது நீங்கும். இந்த மாதம் இந்த புது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதத்தில் செலவுகளை குறைத்துக்கோங்க. ஆடம்பரம் வேண்டாங்க. வேலையில் கூட பணிபுரியறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைகளில் ஏதாவது செலவு வரும்படியான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதம் பயணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த நேரத்தில் எதிரிகள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. எந்த சண்டையிலையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வியாபாரிகளுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் இடையிலே மகிழ்ச்சி நிலவும். எந்த ஒரு முக்கியமான ஆவணத்திலையுமே கையெழுத்திடுற மாதிரியான சம்பவம் நடந்துச்சுன்னா அதை கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் வெளியே வரும். உங்களோட காதல் விவகாரம் கல்யாணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளும் அமையும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் எதிர்பார்த்தபடி இருக்காது. உடல்நிலையில் பிரச்சனை ஏற்படலாம். அதனால் உடல்நிலையில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வெளியாட்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வேலையில் கவனம் செலுத்தினால் வெளிநாட்டிலையுமே உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய வருமான ஆதாரத்தை தொடங்க போகிறீங்க. சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க. வேலையில் மாற்றம் செய்யலாம் என்ற எண்ணமும் கூட வரலாம். உடல்நிலை நன்றாக இருக்கும். இருந்த போதிலுமே தொலைதூர பயணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். பங்கு சந்தையில் பயணத்தை முதலீடு செய்யாதீங்க. வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். காதல் விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். விவாகரத்து பெற்றவங்க கூட புதிய திருமண முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கட்டாயம் நடக்கும். உடல்நிலை குறித்து அலட்சியம் காட்டாதீங்க. திருமணமானவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு பொன்னான வருடமாக இந்த வருடமே அமையப்போகுது. ஏன்னா இந்த வருடம் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து புது புது பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த பாடங்கள்லேருந்து நம்ம எப்படி சரி செய்யணுன்ற அனுபவத்தை கற்றுக்கிட்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒவ்வொரு கிரகநிலை பயிற்சியுமே சிறப்பான காலகட்டமாக அமைய போகுது. ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேதுன்னு சொல்லிட்டு 3 பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குது. சனி பகவான் பயிற்சியின் போது இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். சனி பகவான் நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு ஈடான பலனை கொடுக்கக்கூடியவர். நம்ம நல்லது செஞ்சால் கட்டாயம் நமக்கு நல்லது கொடுப்பார். ஆனாலுமே நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன், எனக்கு வரதெல்லாம் கெட்டதாக இருக்குது, இந்த சனி பயிற்சியில் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு கடந்த காலத்தில் ரொம்பவும் புலம்பியிருப்பீங்க. அது வந்துட்டு நீங்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு மேற்கொண்டு வாங்க. கட்டாயம் இப்போ வர சனி பயிற்சியில் உங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பம் வரதை நீங்கள் கண்கூட காண முடியும். தொழிலில் ஏற்பட்டிருந்த நஷ்டம் காணாமல் போகும். குழந்தைகள் விஷயத்துலையுமே நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனையும் காணாமல் போகும். இல்லத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையே இருந்திருக்காது. நீங்கள் ஒன்று சொல்ல போனீங்கன்னா அது தேவையில்லாத வீண் வாக்குவாதமாக தொடங்கி நிறைய பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவானின் அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரகநிலை மாற்றத்தால் அமைய போகுது. அந்த பயிற்சியின் போது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை உண்டாகும்.
உங்களோட சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுமே உங்களோட சொல்படி நடப்பாங்க. இது போதாதாங்க, நிம்மதியாக ஒரு தூக்கம், எழுந்த உடனே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிலைமை இருந்தாலே ஒரு மனிதனுக்கு போதுமான அளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறுமாறு அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.